வணக்கம். சிலப்பதிகாரத்திற்கு பல்வேறு வகையான சிறப்பு பெயர்கள் இருப்பது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனை இயற்கை காப்பியம் என்றும் கூட வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இயற்கை தன்மைகள் பலவற்றையெல்லாம் உள்ளடக்கிய இயற்கை செய்திகளை தரக்கூடிய ஒரு காப்பியமாகவும் சிலப்பதிகாரம் விளங்குகிறது. இப்போ நாம் 11வது காதையாகிய காடுகான் காதை பற்றி சிலவற்றை நாம் சிந்திப்போம். நீர்வளம் நிலவளம் நிறைந்த உறையூரில் தென்திசை நோக்கி பயணமாயினர். கண்ணகி கோவலன் அடிகள் மூவரும் கவின்மிகு சோலைகளை கண்டு உணர்ந்து புவிமிகு ஆற்றலை புரிந்து கொண்டு பல்வளம் மிக்க பாண்டியன் பெருமைதனை பேசிக்கொண்டு காடுகளை கடந்தனர். பல்துறை நெறியாளன் மாங்காட்டு மறையவனை நல் பொழுதில் சந்தித்து நல்வழி அறிந்தனர். மறையவன் காட்டிய இடவழியில் சென்று மன்னகம் புகழும் மதுரையை அடைந்தனர். நீரருந்த பொய்கைக்குச் சென்ற பொழுது காணுரை தெய்வம் ஒன்று வசந்த மாலையாய் வடிவம் பெற்று வஞ்சனையால் மயக்கியது. கொற்றவ மந்திரத்தை கோவலன் உச்சரிக்க நற்றவ இயல்பினல் தெய்வ வடிவம் மாற்றம் பெற்று மறைந்து ஒளிந்தது. அறச்செயல் புரியும் ஐயை கோட்டம் அடைந்து மூவரும் சோர்வகற்றினர். இதுதான் காடுகான் கதையின் சுருக்கமாகும். இவ்வாறு இயற்கை காப்பியங்கள் பலவற்றை உள்ளடக்கியதாக இயற்கை செய்திகளை இயற்கை பற்றிய பல்வேறு வகையான தகவல்களை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே சிலப்பதிகாரத்தை இயற்கை காப்பியம் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் தொடக்கத்திலேயே திங்களை போற்றதும் மாமலை போற்றதும் என்றெல்லாம் சொல்லி இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் தொடங்குவார்.